சோ அடுத்த போட்டோ ஆக்சுவலா இது வந்து உங்களுடைய பயோ சரிங்களா? அந்த பயோல தமிழ்ல 2 வரி வந்து நீங்க போட்டிருக்கீங்க. என்ன திருக்குறள். என்னன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது என்னன்னா, அது ஒரு கொக்க பத்தின ஒரு திருக்குறள். ஒரு கொக்கு எப்படி வந்து அதுக்கான டைம் வரும் அப்படின்னு சொல்லி தண்ணீல பார்த்துட்டு அதோட மீன் வரதுக்காக அது வெயிட் பண்ணிட்டே இருந்து ரைட் டைம் வரும்போது அதோட இறைய அது பிடிக்கும். அந்த மாதிரி என் லைஃப்ல நானும் என்னோட டைம் வர வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரைட் டைம் வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிப்பேன் அப்படின்றதுதான். இது பொருள். குறள் சொல்லுங்க. கொக்கு இருங்க பார்த்து சொல்லுங்க. ரவீனாக்கு தமிழ் மேல அதீத பற்றோ? ஆமா, இதுக்கு முன்னாடி வேற ஏதோ போட்டிருந்தேன், அது நானே மறந்துட்டேன். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து. துப்பாருக்கு துப்பாய அப்படி அது ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. சூப்பர் சூப்பர். திருக்குறளை வந்து பயோல போடுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ் மேல அதிகமான லவ் இருக்கிறவங்க கூட தான் அப்படி பண்ண முடியும். சோ அந்த இடத்துல மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு போட்டிருந்தேன். சந்தோஷப்படுத்தி நீயும் சந்தோஷமா இரு. தேவையில்லாம நோண்டாத யாரையும் போயிட்டு அப்படின்றதுக்கான விளக்கம். ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் நான் ஒருத்தர் காமிக்கிறேன் பாருங்க. இவர ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஓகே. அவர்ட்ட இப்போ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்களா? லைக் அவரு லாஸ்டா அவரோட சாங் ஏதோ வந்தப்போ அதோட லிங்க ஷேர் பண்ணி நம்ம படம் பாட்டு அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாரு. ஓகே ஓகே. சோ அவரோட மேரேஜ் வெட்டிங்லாம் விஷ் பண்ணீங்களா? இல்ல நான் எதுவும் பண்ணல. அவ்வளவு க்ளோஸ்லாம் இல்ல. ஓகே. லைக் ஒரு இன்டர்வியூல ஏதோ பேசியிருக்கோம் அந்த மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே.